பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சாப்பிட போறோம்னா சைடிஸ் சாப்பிட போறோம். சைடிஸ் தான் நம்ம மெயின் டிஷ் சாப்பிட போறோம். நீங்க என்னென்ன இருக்குது வீடியோ காமிக்கிறேன் வாங்க. இது பார்த்தீங்கன்னா கொடுவா மீன் மண்டலா ஒயிட் தரமாக இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா வறுத்த முட்டை. இது பார்த்தீங்கன்னா எலும்பு கறியிலே சிக்கன். இது பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு போட்டி. நல்லாதான் பார்த்தீங்கன்னா இது வந்து மட்டன் கறி சூப்பராக இருக்கும்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது பார்த்தீங்கன்னா நண்டு வறுவல். பார்க்கறதே நெச்சி விடுதா உங்களுக்கு, சூப்பராக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பாயில் எலும்பு கறி. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சைடிஷாக பிரியாணி. வாங்க சாப்பாடு ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம முட்டைப்பட்டு போட்டி வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. அடையிடு நடுவில் நீங்கள் சாதாரணமாக போட்டி சாப்பிட்ற போட்டியில் முட்டை போட்டு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் எப்பவுமே அப்படி தான் சாப்பிடுவேன் நானுங்க. நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம மட்டன் ட்ரை பண்ணி பார்ப்போம். மட்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதுதான் சாப்பிட்றது என்னெல்லாம் மொல்ல வீட்டில் செய்து சரியில்லை. டேஸ்ட்டு ரொம்ப நார்மலான டேஸ்ட்டு தான், நல்லாவே சொல்ல முடியாது. நார்மல் டேஸ்ட்டு தான் எனக்கு. இப்போ நம்ம நண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்பர் நண்டு தான், சாடை எப்படின்னு பார்ப்போம். நண்டு டேஸ்ட் ஓகே தான், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னோட ஃபேவரட்டான ஃபுல் பால் இருக்குது, சாப்பிடலாம் வாங்க. அதான் இதை பார்க்கும்போது நாக்கில் எச்சி வருது. சாப்பிடலாம் வாங்க. ஃபுட்பால் பெப்பர்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாக்கில் போட்டோன்னே கரைஞ்சிட்டான் ஆள். டேஸ்ட்டு வேறு லெவலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலும்பு கறி. இது காக்க வேணாம், உடனே சாப்பிடலாம் வாங்க. இது என்னோட ஃபேவரட் தான். மட்டனில் எலும்பு கறி வேறு லெவலில் சும்மா தரமாக இருக்கு. டேஸ்ட் அடிபல். நெக்ஸ்ட்டு கொடுவா மீன் இருக்குது, வாங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இது அப்படியே சாப்பிடலாமா இல்லை புட்டு சாப்பிட? செம்பரி மீன் தான், வாங்க சாப்பிட்டு கட்டுறாங்க. பஞ்சாட முறை சாப்பிட்றது முறை இல்லை. மீன் முள்ளுக்கு மற்ற முள்ளே இல்லைடா. கறி பீஸ் மீன் சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட்டு அவிச்சு முட்டை. இது சாப்பிடலாம் வாங்க. இது ஒரே வேலை சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி தெரியும் எனக்கு. இது சாப்பிட்டா எப்பயுமே நம்ம என்ன சாப்பிட்றது முக்கியம் இல்லை, நம்ம எங்கே உட்காந்து சாப்பிட்றோமே அதான் முக்கியம் நம்மளுக்கு. நான் எப்பவுமே மாமத்தி கீழே உட்காந்து சாப்பிடுவேன். இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டாலும் எது சாப்பிட்டாலும் எனக்கு டேஸ்ட் வேறு லெவலில் தான் இருக்குது. எனக்கு எப்பவுமே வீட்டில் சாப்பிட்றத இந்த மாதிரி இயற்கையான இடத்துல வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றது நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டு இருக்கும், நல்லா சாப்பிட்ற அடிமையாக இருக்கும். இந்த இயற்கையான காலத்தில் நீங்கள் எப்பவுமே சாப்பிட்றத அனுபவிச்சு சாப்பிட்லாம். ஸோ நான் வந்து வீட்டில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக சாப்பிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம அடிச்சு நோக்க ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ நம்ம பிரியாணி கூட போட்டு வச்சு சாப்பிடலாம் வாங்க. சாப்பிட தரமாக பிரியாணி வித் முட்டை வச்சு சாப்பிடலாம் வாங்க. அங்கே வீட்டில் சும்மா கேட்டு நான் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி அவங்க சடனாக இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டேன். நான் சாப்பாடு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நான் கேட்டோட சடனாக ரெடி பண்ணி தந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் எத்தனை பேர்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை பேர்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூட நீங்கள் யாரை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இன்வைட் பண்ணுறேன். என் கூட யாராவது சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இன்வைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.